ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு பொரிய விடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இதை வந்து கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கி விட்ருங்க. ஒரு இஞ்சி பூண்டு போட்டு இதில் வதக்கிடுங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, பெரிய தக்காளி தான். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகட்டும். ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்டைக்கல்லையும் எடுத்து ஊற வச்சு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் நிறைய சேர்க்கலை. நான் நிறைய எண்ணெய் சேர்க்காம தான் முக்கால்வாசி செய்வேன் சமையல். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நான் வதக்கிக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்ற விடாம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு தடவை கலவுங்க. நல்லா இது 1 நிமிஷம் வதங்கட்டும், இந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச கொண்டைக்கடலை, இது ரெண்டுத்துலேயும் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதில் அப்படியே சேர்த்துருங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா நல்லா இதில் கோட்டிங் ஆகி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃபைனலாக 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது கொஞ்சமாக மல்லி இலையை இதில் தூவி பரிமாற வேண்டியதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு கொண்டைக்கடலை வேணான்றவங்க பட்டாணியை வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கல்யாண வீடுகளில் வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.